வணக்க மக்களே! தற்போது வந்திருக்கக்கூடிய அரசியல் பரபரப்பு செய்தி. செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் இன்று விசாரணை. உச்சநீதிமன்றம் உத்தரவு. புதுடெல்லி செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு வழக்கில் இன்று விசாரணை நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்த குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறை கைது நடவடிக்கை விவகாரத்தில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்திருந்தால் மேல்முறையீட்டில் மனுவானது உச்சமன்றத்தில் நீதிபதிகள் அபாஸ் எல் ஹோஹா மற்றும் உஜ்ஜால் புயான் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா ஜிஎஸ்டி தொடர்பான வழக்கில் விசாரணை சிறப்பு அமர்வு முன் ஆஜராக வேண்டியிருப்பதால் இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறது. அமலாக்கத்துறை கோரிக்கை செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராம்சங்கர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கார். ராம்சங்கர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டு நீதிபதிகள் இந்த வழக்கை நாளை இன்று ஒத்திவைக்கிறோம். இப்போது இடைக்கால ஜாமீன் வழங்கக்கோரி குறித்து உத்தரவு ஆகியவை தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 1 வருடங்கள் ஆக போகுது. 11 வருடங்கள் ஆயிடுச்சு. ஏதோ 11 மாதங்கள் ஆயிடுச்சு. 1 வருடம் இப்போ ஆக போகுது. ஸோ இவருக்கு ஜாமீன் தள்ளி தள்ளி போயிடுச்சு. அதாவது எல்லாமே தீர்ப்பு வந்தால் தான் சிறையில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம செந்தில் பாலாஜியை பொறுத்தளவுக்கு தீர்ப்பே இல்லாமல் பார்த்திங்கன்னா 1 வருடம் சிறையில் வாழ்க்கையை கழித்திருக்கார். ஸோ அது நரக வாழ்க்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு சொகுசான வாழ்க்கை தான் அப்படின்ற மாதிரி சொன்னாலும், ஸோ சிறையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான வாழ்க்கை அப்படின்னு அவரோட சில கருத்துக்களை பகிர்ந்துட்டு மக்கள் வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். செந்தில் பாலாஜி இந்த முறையாவது விடுவாரா? அதாவது அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இன்னுமே இருந்துட்டு போகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்சு தான் வரும் அப்படின்றதான் பார்த்திங்கன்னா ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிலாக மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.